ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் துக்லை தலா பரகாத்துகு. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ப்ரௌனி பார்க்க போகிறோம். என்னம்மா ப்ரௌனி சொல்கிற, ஹெல்த்தின்னு சொல்கிற, அது மைதா மாவில் தான் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. நம்ம ராகி மாவில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு 1/2 கப் சீனி போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதை வடிகட்டி அதில் ராகி மாவு போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/2 கப் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டு பட்ரு 1 ஸ்பூன் போட்டுட்டு 1/2 டம்ளர் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம அடித்து விட்டுக்கணும். இல்லை பால் 1/2 டம்ளர் தான் ஊற்றணும்னு கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர வரையும் நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். பாதாம், பிஸ்தா என்ன இருக்கோ நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நட்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வரணும். உங்களுக்கு கட்டியாக தான் இருக்குன்னா பால் ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன இதில் செய்ய போகிறோமோ அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற்றி மேலே என்ன சாக்லேட் இருக்கோ அந்த சாக்லேட் நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட டைரி மில்க் இருந்துச்சு, நான் டைரி மில்க் வச்சேன். அப்புறம் கரெக்டாக 45 மினிட்ஸ் நம்ம குக்கரில் வச்சு எடுத்தால் செம்மையாக டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம இதில் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். குட்டீஸும் சாப்பிட்லாம், பெரியவங்க சுகர் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்க, மைதா மாவு வேணாம் சொல்கிறவங்களும் ப்ரௌனி சாப்பிட்லாம். டாட்டா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.